அதாவது இன்னொரு விஷயமும் நான் தெளிவாக சொல்கிறேன். என்னோடய மேரேஜ் விஷயத்தில் இந்த அரசியல்வாதிகள் ஏதாவது கோல்மால் பண்ணுவானுங்க வைப்பாங்கங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். பணத்தை கொடுக்காம என்கிட்ட கல்யாணம் பண்ண விடாமல் அப்படி இப்படின்லாம் ஏதாவது சேட்டை பண்ணி அப்படி இப்படிலாம் பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும். பட் அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், பொண்ணோட சைடுகளில் வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறது. புரியலையா? பொண்ணோட சைடில் அவளுக்கான வேலை, வரவு, எல்லா விஷயமுமே, அவளுக்கான பிஸ்னஸ்ஸு, எல்லா விஷயமுமே அவளை வச்சே அவளுக்கான உயர்வை வரத மாதிரியே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அவளுக்கே தெரியாமல் அவளுக்கு கொடுத்து டெவலப் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன். நான் ஒன்றுமே இல்லாட்டா கூட அவள் கல்யாணம் பண்ணால் கூட அப்பவும் நான் வசதியான ஆள் தான். புரியுதா? நான் வேலையே போகாட்டாலும் அவள் மட்டுமே வேலை பார்த்து ஆயுசு ஃபுல்லாக காப்பாற்றுற அளவுக்கு சொத்தை அவள் சைடில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. எப்படின்னு புரியலையா? அதாவது இவாக தான் எனக்கு ஒய்ஃபாக வரணும்னு இருக்க ஃபுல்லாமே மொத்த லிஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வரவுகள் எப்படி வரணுமோ அப்படி செட் பண்ணி வச்சுட்டேன். யாரும் எப்படி படிக்க வைக்கணுமோ அப்படி படிக்க வச்சுட்டேன். சிலவில் ஃபாரிங்கில் அனுப்பி படிக்க வச்சு இந்தியாவிலேயே இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன். அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. நீ என்ன நினச்சிருப்ப? அரசியல் அந்த பெண்கள்லாம் கெடுத்து விட்டுட்டா இவன்கிட்ட 10 பைசா இல்லாமல் ஆக்கிட்டா இவனுக்கு கல்யாணம் ஆகாது, வைக்காது, நடக்காது, அப்போ எப்படி நம்ம சைடில் வந்துடும் அப்படி இப்படின்னு நீ ஒரு பிளானை போட்டிருப்ப, ஸ்கெட்சை. பட் நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையெல்லாம் பண்ணி பார்த்து வச்சுட்டேன். அதனால் ஸ்ட்ரைட்டாக அவங்களே சொல்கிற மாதிரி அவங்களே மேரேஜ் பண்ண மாதிரி அவங்களே இது பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன். அதையும் கெடுக்கணும்னு நீ பார்ப்ப, அதுக்கும் இங்கே வழி கிடையாது. ஏன் தெரியுமா? அதுக்கும் மேலே நிறைய வேலைகள் செஞ்சு வச்சுட்டேன். நான் 10 பைசா இல்லாட்ட கூட அவங்களுக்கு வரவு இருக்கும். சும்மா ஜாலியாக கட்டினோமா, ஜம்முன்னு உட்காந்தோமா, அவங்க பிஸ்னஸ்ஸு, அவங்க வேலைகளை இல்லை அவங்க தொழில்களை பார்த்தோமா வச்சோமா அப்படின்னு போயிட்டே இருப்பேன். நான் வேலையே பார்க்கட்டும், அவள் மட்டுமே வேலை பார்த்து ஆயுசு ஃபுல்லாக காப்பாற்ற மாதிரியும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் சும்மா சரக்கு அடிச்சோமா, ஜாலியாக வெளியே சுற்றினோமா, வந்தோமா, வீட்டில் இருந்தோமா, போனோமா, வந்தோமா, அது கெத்தாக இருக்கிற மாதிரியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். புரியுதா? நீ என்ன நினச்சிருப்ப? இப்படி பண்ணால் அப்படி பண்ணிக்கலாம், நான் இப்படி பண்ணால் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலாம் கேட்டெடுத்து அதை ஃபுல்லாத்தையும் தடையாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சரியா? அதை நீ எடுத்து நான் தான் செஞ்சேன்னு மற்றவங்க முன்னாடி உன்னோட அரசியல் தனத்தை காமிச்சிருப்பேன். அவங்க கொடுத்த பழச்சம் இல்லை. என் வாய்ஸையே அப்படி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சு மிமிக்ரி பண்ணி கூட நீ டப்பு பண்ணி அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு தெரியும். அது கூட பண்ண முடியாத அளவுக்கும் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா என்னோடய வாய்ஸ் இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னலாகவே கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரிஜினல் விஷயம் வேறு இடத்துல வச்சுருக்கேன். பிஸ்னஸே ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வருதுன்னா அப்போது என்னோடய பிஸ்னஸ் ஃபாரின் கண்ட்ரியில் தான் நிறைய இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இல்லை அவங்க சொல்லி இப்படி பண்ணியா இவங்க சொல்லி இப்படி பண்ணாலும் அவங்களுக்கு வேலைக்காகாது. புரியுதா? நீ எந்த சைடில் திரும்பினாலும் உனக்கு லாக்கு தான், அதுலேருந்து நீ மீள முடியாது. புரியுதா? சரி, 4 பெண்கள் இவனால் எப்படியான பெண்களை வச்சு நம்ம மற்ற பெண்களை வாழ்க்கையை வைக்கலாம்னு பிளான் பண்ணாலும் அதுக்கும் வேலையாகாது. ஏன்னா அவங்களுக்கும் சட்டப்படியே விலகிறதுக்கான அக்ரிமெண்டல் எல்லாமே போட்டு டிவோர்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். புரியுதா? பிரித்து விட்டாச்சு. இனி வரதெல்லாம் புதுசு, எல்லாம் நியூ டிக்கெட்ஸ். அதாவது ஃப்ளைட் ஏறி வருவாங்களோ, ட்ரெயின் ஏறி வருவாங்களோ, இல்லை பஸ்ஸை பிடிச்சி வருவாங்களோ அப்படி மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டேன். அதாவது புருஷ உழைப்பில் பொண்டாட்டி திங்கணும், பொண்டாட்டி உழைப்பில் புருஷன் திங்கணும். இது பொதுவானது. 2 பேர் உழைப்பில் 2 பேரும் ஒருத்தர் அனுசரிச்சுக்கணும். இது பொதுவான விஷயம். நான் கொஞ்சம் மாறுதலாக என்ன பண்ணேன் அப்படின்னா, என் பொண்டாட்டிகளுக்கு உழைப்பை உருவாக்கி விட்டு அவள் வழியில் நம்ம சாப்பிட்ற மாதிரியான சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சிட்டேன். இது எப்படி இருக்குது?
புரியலையா? புரியுற மாதிரி சொல்லுவேன். அவள் படித்தாளா, அவளுக்கான வேலைகளையும் ரெடி பண்ணி கொடுத்தனா, அவளுக்கான வரவுகளையும் ரெடி பண்ணி கொடுத்து சேலரியும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு கிடைக்கிற மாதிரியும் செட் பண்ணி வச்சு அவள் மூலயமா சம்பளம் வரதை வச்சு அதை வச்சு கொடுத்துன்னு அதை வச்சு நான் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்ற மாதிரி செட் பண்ணிவிட்டேன். பிஸ்னஸ் ரீதியாகவும் அவங்க ஃபேமிலி ரீதியாகவும் பண்ணி சுட்டி எப்படிலாம் பண்ணி வச்ச பார்த்தியா, அதே அவங்களே தேடி வர்ற மாதிரியும் செட் பண்ணி வச்சுட்டேன். அதே அந்த வாய்ப்பை கூட அவங்க மிஸ் பண்ணால் கூட அது மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். புரியுதா? ஒன்று மிஸ் ஆனால் இன்னொன்று எல்லாம் ஒன்று போல் வந்தாலும் டக்குன்னு எல்லாம் ஒன்று போல் வச்சு ரன் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அந்த டைமிங்குள்ளே அவங்க நோட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க டக்கு தலையிட்டுமா டக்குன்னு பிள்ளைய பார்த்தோமா டக்குன்னு வாழ்ந்தோமா டக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சோமா எல்லாம் ஒன்று மூலம் விடுமா அந்த மாதிரி பெக்கஸ்ட் ஃபேமிலியாக ரெடி பண்ணி வச்சுட்டு மிஸ் ஆக ஒவ்வொன்றா அதுக்கான லைஃபை இழக்க தான் செய்யும். ஸோ அதனால தான் மற்றவங்ககிட்ட நான் சொல்லுவேன், ரொம்ப காலம் தவிர்த்துனீங்கன்னா உங்களுக்கான லைஃப் உங்களுக்கு இருக்காது, அது பிறருக்கான லைஃபாக புரிகிறதா? எனக்கு இந்த ஒரு இயர் தான் இருக்குது, இந்த 25க்குள்ளே டைம். அதுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைகளை அதுக்குள்ளே அமைச்சிக்கிட்டால் இல்லைன்னா மிஸ் ஆகிடுச்சின்னா அப்புறம் என்கிட்ட கேட்காதீங்க. எல்லாருக்கும் சேர்க்க சொல்லுங்கள் பொதுவாக.